ஆச்சி ராயல் பாயாசம் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரன் ஐ கேர் சென்டர். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம் குமரன். இவர் ஐ சர்ஜனில் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட். 23 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கார். ஸோ இவர் குமரன் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி சென்டரில் ஒரு சீஃப் சர்ஜனாக இருக்கார். இந்த சென்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டெர்ஷியரி சென்டர் அப்படின்னு தான் சொல்லணும். 45 இயர்ஸாக இந்த சென்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த சென்டரை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம் முருகேசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சென்டர்னால் பயனடைஞ்ச நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி டாக்டர் எம் குமரன் அவர்கிட்ட நிறைய விஷயம் நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷலாக மெட்ராஸ் ஐயை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக இன்னைக்கு இன்டர்வியூவில் காத்துட்ருக்கு. அவர் வெல்கம் பண்ணிடலாம். சரிங்களா? ஆல் தீஸ் க்ரீம்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண நார்மலாக டார்க் ஐ சர்க்கிள்ஸ், இந்த டார்க் ஐ சர்க்கிள்ஸ் தான் இட் இஸ் எல்லாருமே அதான் கேட்குறாங்க. சார் எனக்கு கண்ணை சுற்றி கருவளையம் வருது, நான் என்ன பண்ணணும்? பட் இது வந்து என்ன பண்ணணும், இல்லை தண்ணியை வந்து நீங்கள் ஐக்குள்ளே யூஸ்வலாக போடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் காட் ஹேஸ் கிவன் இஸ் வந்து ஒரு டியர்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஆல் தி எலக்ட்ரோலைட்ஸ்லாம் கரெக்டான லெவலில் இருக்குது. நீங்கள் அதில் போய் தண்ணி அடிச்சிங்கன்னா நீங்கள் ஜூஸில் வந்து இன்னும் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? அது இட் கெட்ஸ் டைல்யூட்டட். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம், நமக்கு வேர்க்குது, அப்போ வாஷ் பண்ணுறோம். பட் எவ்ரி ஹவர் போய் வாஷ் பண்ணுறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஐ கேன்சர் வந்து எப்பவுமே இருக்குது. ஏன்னா உடல்னு இருந்தால் எல்லா உறுப்புகளையும் புற்றுநோய் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஐலையும் புற்றுநோய் இருக்குது. பிறந்த குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் புற்றுநோய் கண்ணை பாதிக்கும். எஸ், இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மக்களை எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதே கஷ்டம். ஐ எக்ஸசைஸ் எங்கே பண்ணுவாங்க? அந்த ஜாக்கி சான் படத்தில் வர மாதிரி நேராக பார்த்துட்டு மேலே கீழெல்லாம் எப்படி 100 மாட்டி உருட்டணும், எப்படி உருட்டுவாங்க சொல்லுங்கள்? ஒரு நாள் படம் 2 நாளில் பண்ணுவாங்க. பாட்டி வந்து எங்கள் அம்மாவை திட்டுவாங்களாம், நீ ஏன் ரேடியோ போட்டுட்டு அவனுக்கு சாதம் ஊட்டுறேன்னு. அந்த காலத்தில். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஏதாவது ஒரு குழந்தை நம்ம செல்ஃபோன் இல்லாமல் நம்ம ஊட்டுறோமா? ஸோ ஓகே சார், இப்போ கண் அப்படின்னு வரும்போது நம்ம உடம்புலேயே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நம்ம கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கண்ணுக்கு இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது இல்லை. இதனால் கண்ணுக்கு புதுசாக ஏதாவது டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எப்போவுமே எனி காஸ்மெட்டிக் இதில் வந்து நம்ம ஐயை சுற்றி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? ஆல் தீஸ் க்ரீம்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண நார்மலாக டார்க் ஐ சர்க்கிள்ஸ், இந்த டார்க் ஐ சர்க்கிள்ஸ் தான் இட் இஸ் எல்லாருமே அதான் கேட்குறாங்க. சார் எனக்கு கண்ணை சுற்றி கருவளையம் வருது, நான் என்ன பண்ணணும்? பட் இது வந்து என்ன பண்ணணும்னா, எப்படி நம்ம வயதான நம்ம தலைமுடி நரைக்குதோ அதே மாதிரி நம்ம ஐயை சுற்றி இந்த பிளாக் சர்க்கிள்ஸ் வரதான் போகுது. இது நீங்கள் ஒழுங்காக தூங்கலை, ஒழுங்காக லாட் ஆஃப் வரிஸ் இருந்துச்சுன்னா, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரொம்ப சாப்பிடலன்னா இது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் அந்த அண்டர் ஐ சர்க்கிள் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கெட் த அட்வைஸ் ஆஃப் அன் ஐ கேர் ஸ்பெஷலிஸ்ட் பிஃபோர் யூ யூஸ் தெம். அண்ட் கண்ணுக்குள்ளே இந்த மை அதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை அப்படி யூஸ் பண்ணால் இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப். பட் மற்ற இந்த ஃபேஷியல் க்ரீம்ஸ்லாம் அரவுண்ட் தி ஐ எப்போவுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் அலர்ஜி வந்துச்சுன்னா அது ரொம்ப சிவியராக வரும். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கண்ணை வந்து நம்ம சரியாக க்ளீன் பண்ணுன்றதுக்கு ஒரு தாட் ஒன்று போயிட்டுருக்கு. கண்ணில் நல்லா வந்து டெய்லியும் நைட்டு தூங்க போகும்போதோ இல்லை மார்னிங்கோ அந்த பச்சை தண்ணியை வந்து நல்லா கண்ணுக்குள்ளே அடித்து வாஷ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து நல்லா அட்வைசபிளா சார்? இல்லை, தண்ணியை வந்து நீங்கள் ஐக்குள்ளே யூஸ்வலாக போடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் காட் ஹேஸ் கிவன் இஸ் வந்து ஒரு டியர்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஆல் தி எலக்ட்ரோலைட்ஸ்லாம் கரெக்டான லெவலில் இருக்குது. நீங்கள் அதில் போய் தண்ணி அடிச்சிங்கன்னா நீங்கள் ஜூஸில் வந்து இன்னும் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? அது இட் கெட்ஸ் டைல்யூட்டட். நம்ம குடிக்க முடியுமா? லெமன் ஜூஸில் அந்த தண்ணி ஊற்றினா இட் கெட்ஸ் டைல்யூட்டட். அதே மாதிரி நீங்கள் வாட்டர் எடுத்து நீங்கள் ஐயில் ஸ்ப்ளாஷ் பண்ணிங்கன்னா அந்த வாட்டரோட சோர்ஸ் ஒழுங்காக இருக்கணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்மலாம் டேங்க்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீனே பண்ணுறதில்ல, எல்லாம் டேப்பில் வந்து அப்படியே நம்ம பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஸோ வாட்டர் சோர்ஸ் ஒழுங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே அந்த தண்ணி எடுத்து நீங்கள் கண்ணில் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் டைல்யூட்டிங் யுவர் டியர்ஸ். இட் இஸ் நாட் ஆக்சுவலி நீடட். அப்படி நீங்கள் ஸ்ப்ளாஷ் பண்ணோன்னா ரேர் சிச்சுவேஷன்ஸ் வேறு நீங்கள் ஹெல்மெட் போடாமல் கண்ணாடி போடாமல் பைக்கில் போகிறீங்க, நிறையா தண்ணி டர்ட் வந்து உங்கள் கண்ணில் விழுந்துருது, அப்படி க்ளீன் பண்ணணுன்னா நீங்கள் எப்போவுமே ட்ரிங்கிங் வாட்டர் விச் இஸ் கூல் டவுன்
அந்த வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம், நமக்கு வேர்க்குது, அப்போ வாஷ் பண்ணுறோம். பட் எவ்ரி ஹவர் போய் வாஷ் பண்ணுறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே. அண்ட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க விஷயம் வந்து ஐ கேன்சர்னு புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது புதுசாக இல்லை ஓல்டான்னு தெரியல, இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நிஜமாலே ஐ கேன்சர்னு ஒன்று காமனாக இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான விஷயத்தால நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த ஐ கேன்சர்? இல்லை, ஐ கேன்சர் வந்து எப்பவுமே இருக்குது. ஏன்னா உடல்னு இருந்தால் எல்லா உறுப்புகளையும் புற்றுநோய் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஐலையும் புற்றுநோய் இருக்குது. பிறந்த குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் புற்றுநோய் கண்ணை பாதிக்கும். ஸோ அது வந்து ஒரு டோட்டல் செப்பரேட் ஃபீல்ட் ஆஃப் இது. நம்ம புற்றுநோய் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் டாபிக் அது. பட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்வேஸ் குட் உங்களுக்கு. பட் புற்றுநோய் வரலாம், அது புதுசு கிடையாது, ரொம்ப நாளாகவே இருக்காது. பிறந்த குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் வரும். ஓகே. ஸ்பெஷலாக அந்த ஐயில் அந்த கேன்சர் வரும்போது நம்ம எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்தால் நம்ம ரொம்ப அலர்ட் ஆகிடும் உடனே போய் டாக்டர் பார்க்கணும் சார்? இல்லை, அது வந்து ஐ கேன்சருக்குன்னு தனி சிம்டம்ஸ் கிடையாது ஒன்றுமே. அது வந்து விஷன் குறைக்கலேருந்து தண்ணி வரலேருந்து எது வேணால் அது இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐ டாக்டரை பாருங்கள். ஸோ சும்மா தண்ணி வந்தால் உங்களுக்கு ஐ கேன்சர் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. காமன் திங்ஸ் ஆர் காமன் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் யூ கோ மீட் யுவர் ஐ டாக்டர் அண்ட் அவர் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவார் என்ன பண்ணுறது. ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து ஐ எக்ஸசைஸ்லாம் இப்போ யூடியூப்லாம் பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணால் வந்து விஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லதா, இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுறது பெட்டராக இருக்குமா? எஸ், இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மக்களை எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதே கஷ்டம். ஐ எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த ஜாக்கி சான் படத்தில் வர மாதிரி நேராக பார்த்துட்டு மேலே கீழெல்லாம் எப்படி 100 மாட்டி உருட்டணும், எப்படி உருட்டுவாங்க சொல்லுங்கள்? ஒரு நாள் படம் 2 நாளில் பண்ணுவாங்க. ஸோ ஐ எக்ஸசைஸ்ன்னு செப்பரேட்டாக ஒன்றும் கிடையாது. யூ இன்கார்பரேட் யுவர் ஐ எக்ஸசைஸ் இன் யுவர் நார்மல் எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பேட்மிண்டன் விளையாடுறீங்க. அப்போ ஒரு பேட்மிண்டன் அடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? மேலே பார்க்குறீங்க, கீழே பார்க்குறீங்க. ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாடுறீங்க, எப்படி பார்க்கணும்? அந்த பால் எங்கே போகுது பார்க்கணும். தட் இஸ் த நார்மல் எக்ஸசைஸ். இப்போ நீங்கள் ஒரு கேட்ச் பிடிக்கிறீங்க, ஒரு ஃபீல்டரு, யூ ஹேவ் டு ஃபாலோ த பால் அண்ட் கம் அண்ட் கேட்ச். ஸோ நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயே தட் இஸ் ஐ எக்ஸசைசஸ். ஓகே, அது மாதிரி இன்கார்பரேட் பண்ணுறது பெட்டர். எஸ், உட்காந்துட்டு கண்ணை 100 வாட்டி நீங்கள் சுருட்டலாம், தப்பு கிடையாது. நீங்கள் பண்ணுறது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு அப்புறம் 10 நாள் பண்ணாமல் இருக்கிறது யூஸ் இல்லை. இஃப் யூ ஆர் ஏபிள் டு சிட் டவுன் இன் ஒன் பிளேஸ் அண்ட் மூவ் யுவர் ஐஸ் கான்ஸ்டன்ட்லி, தென் இஸ் வெல் அண்ட் குட். இல்லைன்னா இன்கார்பரேட் யுவர் ஐ எக்ஸசைஸ் இன் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஓடுறதுக்கு உங்களுக்கு ஐ தேவைப்படுதில்ல, எல்லா இடத்தையும் பார்க்கணும் நீங்கள். கண்டிப்பாக. ஸோ தட் இஸ் வாட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. அண்ட் இன்னொரு காமனான விஷயம் வந்து அந்த ஐ பால் அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா? ஸோ அது நிறைய பேருக்கு ஒயிட் கலர்லேயே இருக்காது, ரொம்ப டல்லாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்கும். ஸோ அது எதனால் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது சார்? அதுக்கு நம்ம ஐ ட்ராப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுமா, இல்லை அது ரொம்ப சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துகிட்டு உடனே டாக்டர் போய் பார்க்கணும்? இப்போ எல்லாரோட ஸ்கின் கலர் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அது ஏன்? ஜெனட்டிக். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் அந்தந்த நிறம் வந்து அவங்க ஜெனட்டிக் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளாக்காக இருக்கிறதுனால ப்ரௌனாக இருக்கிறதுனால அது தப்போ அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு இன்ஹெரண்ட்டாகவே அது ப்ரௌனாக தான் இருக்கும். ஸோ வெயிலில் ரொம்ப அலைகிறதுனால, தூங்காமல் இருக்கிறதுனால இந்த பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஹேண்ட் எடுத்துட்டிங்கன்னா எல்போஸ்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, டார்க் ஸ்கின்டாக இருக்குது கிடையாது. ஏன்னா அந்த பிக்மெண்டேஷன் இஸ் ஹை. காட் இஸ் கிவன் இட் தட் வே பிகாஸ் நம்ம உட்காந்து எழுதும் போது நமக்கு அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க வெயிலில் கொஞ்ச நேரம் போனாலே அது ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதுதானே தவிர அது வந்து ஒரு வியாதியோ அது தவிரோ கிடையாது. ஓகே. அண்ட் நிறைய பேர் இந்த யூடியூப்ஸில் வீடியோஸ் நிறைய நானே பார்த்துருக்கேன். இந்த ஐ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இந்த வியாதி உங்களுக்கு இருக்குது, இந்த கலரில் இருந்துச்சுன்னா இந்த வியாதி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நிஜமாலே ஃபேக்டா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஐ வந்து ப்ரௌனாக இருந்தால், டார்க் ப்ரௌனாக இருந்தால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எந்த வியாதி வந்தாலும் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும். ஸோ நிறத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது. பட் ரெட்னஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் நார்மல். ஸோ கண்ணு ரெட்டாக இருக்குது, பிங்காக இருக்குன்னா தட் இஸ் அப்நார்மல். பட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன்னால உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே. அந்த ரெட்னஸ்னோன்னு எனக்கும் இன்னொரு டவுட் வருது. பிகாஸ் இந்த மெட்ரஸை இல்லாமல் நார்மலாகவே சில பேருக்கு திடீர்னு வந்து இந்த கண் அந்த பிளாக் இருக்குல்ல, ஸோ அது பக்கத்தில் ஒரு ரெட்டாக ஃபார்ம் ஆகும், அது தானாக ஒரு 2 நாளில் போயிடும். அது எதனால் வருது சார்? பாடி அதுக்கு நிறைய ரீசன்ஸ் உண்டு. அது வந்து அலர்ஜியிலேருந்து ஆரம்பித்து இன்ஃபெக்ஷன் வரைக்கும் போய் நல்லா
நிறைய வியாதிகள் இருக்குது. மோஸ்ட் காமனாக வந்து தன்னைத்தானே தாக்கும் நோய் வியாதின்னு சொல்லுவோம், ஆட்டோ இம்யூனிட்டி இன்ஃபெக்ஷன்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி தானாகவே வந்துட்டு தானாகவே போகுதுன்னா அது ஏன் வந்துட்டு போகுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது நல்லது. அதுக்கு உங்கள் மருத்துவரை நீங்கள் அணுகுனீங்கன்னா they will give you the right answer for that. ஓகே. அண்ட் பேசிக்காக கண்ணை வந்து நம்ம ப்ராப்பராக கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாவது 2-3 டிப்ஸ் சொல்லுங்கள் சார். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே டிஜிட்டல் எராவில் நம்ம இருக்கோம். பட் அதுக்கு ஒரு வயசு இருக்குது இல்லைங்களா? ஸோ பிறந்த குழந்தையிலேருந்தே நம்ம, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, என்னோட பாட்டி வந்து எங்கள் அம்மாவை திட்டுவாங்களாம், நீ ஏன் ரேடியோ போட்டுட்டு அவனுக்கு சாதம் ஊட்டுறேன்னு. ஓகே. அந்த காலத்தில். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஏதாவது ஒரு குழந்தை நம்ம செல்ஃபோன் இல்லாமல் நம்ம ஊட்டுறோமா? ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோன்ஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், டிவி, சிஸ்டம்ஸ், மூவிஸ், இதெல்லாம் ஒரு 5-6 வயதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்போஷரே கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. ஏன்னா 5 விளையாதது 50 விளையாது. ஸோ அந்த 1 to 5 வயசில் நீங்கள் என்னெல்லாம் குழந்தைக்கு கொடுக்குறீங்களோ அதை தே கிராஸ்ப் இட் வெரி வெல். ஸோ 5 வயசில் நீங்கள் டிவி, செல்ஃபோன் பார்த்து தான் சாப்பாடு ஊட்டினீங்கன்னா 10 வயசில் அதுதான் அது பண்ண போகுது. ஸோ அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் அதை கொடுங்க ஒன்று. அண்ட் டிஜிட்டல் எரா சம்டைம் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறைய குழந்தைகள் வந்து கண்ணாடி போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்து ஆன்லைன் கிளாஸஸில். ஸோ இது வந்து இந்த மயோப்பியான்னு சொல்லுவோம். ஸோ மைனஸ் பவர் கூடுறது கண்ணில் தான் மயோப்பியான்னு சொல்லுவோம். ஸோ என்னோட அட்வைஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் கேஜெட் டைம் அப்படின்னா பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட படம் பார்க்குறது வந்து should be limited to 4 மணி நேரம் ஒரு வாரத்தில். சில பேர் 4 மணி நேரம் ஒரு நாளே பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து 4 hours per week should be your entertainment related gadget time. ஓகே. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க நான் 8 மணி நேரம் நான் என்னால் ஒர்க் பண்ணுறேன்னு. ஸோ ஒர்க்கை விட்டுருங்க. வாட் ஐ எம் சஜஸ்டிங் இஸ் entertainment related gadget time should be 4 hours per week and never on a small monitor. Okay. And never on a small. See, a cell phone is a wonderful device. அது ரொம்ப நல்லா பண்ணுது. பட் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னா பெரிய மானிட்டரில் பாருங்கள். அதான் சொல்வேன் எல்லாத்துக்கும், bigger the monitor, lesser the evil. So because you stay away from the monitor, your evaporative dry ரொம்ப குறையும் இல்லையா? இப்போ நம்ம வந்து வெயிலில் போகிறோம், 10 மணி நேரம் வெயிலில் போனால் நம்ம வேர்க்கும், ஸ்கின் இதாகிடும். ஸோ நீங்கள் 8 மணி நேரம் சிஸ்டம் கிட்ட உட்காந்துட்டிங்கன்னா you have dryness. Okay. So you have a big monitor, stay away from it. Okay, so that your heat will reduce. Okay. Drink plenty of water. Sunlight expose at least half an hour per day. And every 45 minutes you work on the system. 2 minutes kanna moodi vechukonga. Okay. And the top of the system should be at the level of your chin. Look down on the system. So idella small points to increase your time to work on the system. Eppadi neenga jog panna kuda there is a way of jogging. Illengla nariya per wrong jog பண்ணுவாங்க. So if you jog in the right way, your efficiency and the distance you cover will increase. அது மாதிரி சிஸ்டம் பிளேஸ் பண்ணுறது கூட ப்ராப்பர் பொசிஷனிங் இருக்குது. The top will be the level of your chin, look down on the system. இதெல்லாம் பண்ணிங்கன்னா your efficiency of work on the system will be more. You won't get tired early. So digital eraல proper judicious use of your system is very important. அதுவும் செல்ஃபோன் இப்போ எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான்லாம் அன்றைக்கி ஒரு குழந்தை வந்துச்சு, எடுத்து ஒரு டாயை காமிச்சு அது அழுகவே நிறுத்தலை. அவங்க அம்மா செல்ஃபோனை காமிச்சா உடனே நின்றுச்சு. ஸோ நினச்சிட்டேன் இனிமேல் நம்ம செல்ஃபோனை டாயை வாங்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் இருந்தால் போதும்னு. பட் அப்படி தான் இருக்கோம் நம்ம எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும். பிகாஸ் எந்த குழந்தையும் எனக்கு செல்ஃபோன் வேணும்னு கேட்குறதே இல்லை. நம்ம தான் அதுக்கிட்ட அந்த செல்ஃபோனை கொடுக்குறோம். அப்புறம் வந்து நம்ம செல்ஃபோனை, சார் என் குழந்தை செல்ஃபோனே பார்க்குதுன்னு சொல்லுது. ஸோ அன்றைக்கி ஒரு குழந்தை சொல்லிச்சு, சரி எங்கள் அப்பா வந்தோடனே செல்ஃபோன் தான் பார்க்குறாரு, நான் மட்டும் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ த ப்ராப்ளம் இஸ் வித் அடல்ட்ஸ் அஸ். ஸோ நம்ம குழந்தைகள் நல்லது பண்ணாங்கன்னா அது நம்ம தான் பொறுப்பு, கெட்டது பண்ணாலும் நம்ம தான் பொறுப்பு. ஸோ நீங்கள் குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் போது பிறந்த குழந்தைக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி செல்ஃபோனை காமிச்சு தான் வந்து அந்த சாப்பாடெலாம் ஊட்டுறாங்க. எந்த ஏஜில் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் செல்ஃபோன் நம்ம காமிக்கலாம் சார்? இல்லை ஒரு வயசு 2 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரைம்ஸ் அந்த மாதிரிலாம் காமிக்கலாமா? இல்லை வந்து ஒரு கொஞ்சம் அவங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் செல்ஃபோன் அவங்க பார்க்கவே கூடாது, அந்த ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகுன்றது? இல்லை, அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சின்ன மானிட்டரில் எந்த ஒர்க் பண்ணாலும் உங்கள் ஐ ஸ்ட்ரெயின் ஆகுது. கரெக்டுங்களா? சப்போஸ் ஐ வாண்ட் டு புட் ஆன் மசில்ஸ், வாட் ஐ டூ, ஐ ஸ்ட்ரெஸ் மை மசில். when I stretch my muscle, the muscle becomes bulkier. ஸோ ஒரு குழந்தைகளுக்கு வந்து இத்தினோடு மாடலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயின் பண்ணும். ஸ்ட்ரெயின் பண்ண இந்த மைனஸ் பவர் இன்னும் ஜாஸ்தி. ஆமாம், ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால பெரிய மானிட்டர் கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், ரைம் காமிச்சு தான் ஆகணும். 2 வயசு 3 வயசில்
இருந்துச்சுன்னா இஃப் யூ வாண்ட் யுவர் கிட்ஸ் டு ரைட் கோடிங் கிளாஸஸ் அதெல்லாம் பெரிய மானிட்டர் கொடுங்க. பிகர் த மானிட்டர் லெஸர் த ஈவில். ரெண்டாவது டிஸ்டன்ஸு. இந்த 21 inch மானிட்டர்னா 6 feet. Anything more than thatனா you have to stay 10 feet away. So 21 inch monitor na 6 feet distance. Bigger the monitor, you stay away from 10 feet la irukonu neenga. Adha kepanga sir en hall ivlo na eppadi sir 10 feet la poi ukkaradhunu. Neenga apdiya avlo periya TV monitor vaanguneenga. Your so TV monitor should be equal to your room size illaya? கண்டிப்பா. So kitta poi ukkandu paatha nalla theriyunu onnume kedaiyadu. So அது நம்மள இன்னும் அஃபெக்ட் பண்ணிடும். Obviously இல்ல பெரிய ஒரு ஸ்க்ரீன் வாங்கிட்டு கிட்ட போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் ஃப்ரண்ட் ரோவில் கொடுத்தா என்ன நம்ம கண் கழுது வலிக்கும் கண்ணும் இதாகும். ஆமாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த மொபைலை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பொசிஷனில் கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்போ உங்கள் கண் அஃபெக்ட் ஆகாது அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா? நிஜமாலே அந்த பொசிஷனில் வச்சா நமக்கு அந்த அஃபெக்ட் ஆகிறது கொஞ்சம் லெஸ் ஆகுமா? See, first of all, நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து ரீஃப்ரேம் பண்ணணும். நம்ம எப்படி நம்ம வைக்க போகிறோன்னு. ஸோ என்னோட ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் மொபைலை ரொம்ப நேரம் நீங்கள் பார்க்கவே கூடாது. நீங்கள் மொபைலில் 1 hour ஒர்க் பண்ணணுன்னா யூஸ் அ பிகர் மானிட்டர். 1 hour செல்ஃபோன் எப்படி பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கு அது அன்றைக்கி செல்ஃபோன் எப்படி வச்சிங்கன்னா எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க? ஸோ அப்படி நீங்கள் ப்ரொலாங் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணோன்னா ஷிஃப்ட் யுவர் கேஜெட், கோ டு அ பிகர் மானிட்டர். மொபைல் இஸ் அ வண்டர்ஃபுல் டிவைஸ். இஸ் அவுட். See, you're traveling from place to place, நீங்கள் மெயில்ஸ் அனுப்பணும் அதில் பண்ணணும். தென் ஸ்மாலர் மொபைல் இஸ் ஓகே. பட் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ண முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா கோ டு அ டிஃப்ரெண்ட் கேஜெட். நீங்கள் இப்படியே பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எஸ் யுவர் மசில்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ மொபைல் இஸ் அ டெம்பரரி டிவைஸ். பட் எல்லாமே இப்போ அதெல்லாம் பண்ணுறோம். அதனால சொல்கிறாங்க கிண்டல்லாம் வந்துருக்கு பிகர் மானிட்டர்ஸ். ஸோ அப்படி நீங்கள் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா யூஸ் அ பிகர் மானிட்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் என்னோட இவ்வளோ கொஷின்ஸ்க்கும் நீங்கள் பொறுமையாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் தான் இருக்கு. ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐஸ் ப்ரெஷியஸ் டு அவர் பாடி. எல்லாத்துக்குமே முக்கியம் அது. ஏன்னா ஒரு பழைய ப்ராபர்வ் இருக்குது உங்களுக்கு, கண் இல்லாமல் யாருமே வாழ முடியாது. கண் இருந்தாலும் நம்ம உயிரோடு இருந்தாலும் நம்ம பிணமாக தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் ஐஸ் ஆர் வெரி ப்ரெஷியஸ் அண்ட் ப்ளீஸ் டொனேட் யுவர் ஐஸ். டேக் அ பிளெஸ் டு டொனேட் யுவர் ஐஸ் பிகாஸ் நிறையா பேர் பிளைண்ட்னஸ்னால இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் உங்களோட ஐஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டொனேட் யுவர் ஐஸ் டு எவ்ரிபடி அண்ட் ஸ்ப்ரெட் த மெசேஜ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. ஆச்சி ராயல் பாயாசம் இப்பொழுது 1 வாங்கினால் 1 இலவசம். காமனாக சொரியாசிஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். இப்போ தலையில் வருது அப்படின்னா பொடியாக வரும், டேண்ட்ரஃப்னு நினச்சிப்பாங்க.